உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம்தான் இந்த ஆனி மாதம். வைகாசி மாதம் முடிந்து ஆனி மாதம் பிறக்க இருக்கு. ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு ஆனி மாதம் பிறக்க இருக்கு. தமிழ் மாதங்களில் 3வது மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்குது. இந்த ஆனி மாதத்தில் புது வீடு குடி போகலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த ஆனி மாதத்தில் வீடு குடி போகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. இந்த ஆனி மாதத்தை தேவர்களின் மாலை பொழுது அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனி மாதம் இளவேநீர் காலம் அப்படின்னும் கடும் கோடையின் தாக்கமெல்லாம் நீங்கி இதமான காற்று வீசக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த ஆனி மாதம். ஆடல் வள்ளல் நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 முறை மட்டும்தான் அபிஷேகங்கள் நடைபெறும் அப்படின்னும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அபிஷேகம் இந்த ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தன்று ராஜசபை அப்படின்னு சொல்லப்படும் 1000 கால் மண்டபத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக அதிகாலையில் நடைபெறும் அபிஷேகம்தான் ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனி திருமஞ்சனத்தின் போது நடராஜ பெருமானை தரிசனம் செய்தோன்னா அனைத்து தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல் எல்லா சிவ ஆலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும் அப்படின்னும் வைணவ தலங்களில் தலை சிறந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படும் ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு திருமஞ்சனம் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. குரு பூர்ணிமா அப்படின்னு அழைக்கப்படும் இந்த விழாவும் இந்த ஆனி மாதத்தில் வருவது இந்த ஆனி மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. அவங்களுடைய குருவை வணங்கி ஆசி பெற திருவருளும் குருவருளும் சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல் ஆனி மாத சிறப்புகள் அப்படிங்கிறது பலவிதமான சிறப்புகள் இந்த மாதத்திற்கு இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆனி மாதத்தில் வீடு குடி போகலாமா, புதிதாக பால் காய்ச்சலாமா, கிரகப்பிரவேசம் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனி மாதம் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக வீடு கட்டுவதற்கோ அதற்கான வேலைகளை துவங்குவதற்கு உகந்த மாதம் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரமும் வாஸ்து ரீதியாக எந்தெந்த மாதத்தில் வீடு குடி போகலாம், எந்தெந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படின்னாலும் பருவநிலைக்கு ஏற்றவாறு சில விஷயங்கள் வாழ்க்கை முறையோடு ஒன்றிணைந்து இருக்கிறது அப்படின்னும் அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா ஒருவருடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வுகளான அந்த திருமண பேச்சுவார்த்தை, வீடு கட்டுவது, அதற்கான நாள் நேரம் பார்ப்பது, புது வீடு குடி புகுவது, இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ஆனி மாதம் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக வீடு கட்டுவதற்கோ அதற்கான வேலைகளை துவங்குவதற்கு உகந்த மாதம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் பயிற்சி அடிப்படையில் பார்த்தோன்னா ஒவ்வொரு மாத பிறப்பும் கணக்கிடப்படுது அப்படின்னும் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியில் புதன் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம். இந்த காலகட்டத்தில் வீடு குடி போவது ஏகப்பட்ட செலவுகளை அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. ஆனி மாதம் வீடு குடி போகக்கூடாது அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆனி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் பகல் காலத்தின் கடைசி மாதம் அப்படின்னும் இது உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னும் சொல்லப்படுது. உத்தராயண காலம் முடிந்த பிறகு ஆடி மாதத்தில் தேவர்களுக்கான இரவு காலம் துவங்கிவிடும் அப்படின்னும் இது ஒரு மாற்றம் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் பொழுது எந்த விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதம் வீடு குடி போவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கத்திரி வெயில் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அதே போல் ஆனி மாதத்திலும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலும் இந்த காலகட்டத்தில் சுப காரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் பழக்கத்தில் வைத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா வெயில் அலைச்சல் அதிகப்படியான வெப்பத்தால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனாலும் அதை தவிர்ப்பதற்கு ஆனி மாதம் மங்கள காரியம், அதாவது குறிப்பாக வீடு குடி போகக்கூடாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. முடிந்தவரை ஆனி மாதம் வீடு குடி போவதை தவிர்த்து விட்டு மற்ற மாதங்களில் வீடு குடி போய் சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்க்கையை வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி
எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா நிறைய கோவில்களில் ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த ஆனி மாதத்தில் நடைபெறும் ஒவ்வொரு திருவிழாக்களிலும் கலந்து கொண்ட இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.